சைனால இருக்கக்கூடிய யுஷுடன் அப்படிங்கிற ஒரு குட்டி வில்லேஜ்ல வாங்கலின் அப்படின்னு ஒரு ஃபார்மர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஜென்ரேஷனா அவங்க ஃபேமிலியும் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏர்லி 2000s அவங்க ஊர்ல இருந்த ஒரு பார்ட் ஆஃப் லேண்ட ஒரு பெரிய குரூப் வந்துட்டு லீஸுக்கு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி கட்டுறாங்க. அந்த ஃபேக்டரி கட்டினது மட்டும் இல்லாம அதோட வேஸ்ட்டையும் அங்கேயே டம்ப் பண்றாங்க. இதனால சுத்தி இருந்த எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. சாயில் எல்லாம் ஒரு மாதிரி பிளாக்கா மாறி இருக்கு. அதுல இருந்து கிராப்ஸ் வரதே ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஃபார்மர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்ட காசே கிடையாது. மீன்வைல் இந்த கம்பெனி வந்துட்டு வருஷம் $200 மில்லியன் வந்துட்டு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாங்குக்கும் மற்ற ஃபார்மர்ஸ்க்கும் இது அப்படியே விரதல விருப்பம் இல்லை. அவர் ஒவ்வொரு லாயரை போயிட்டு கேட்டு பார்க்கறாரு. பட் யாருமே அந்த கேஸ் எடுக்க ரெடியாவே இல்லை. அதுக்கு நான் அவரால் அப்படியே விடவும் முடியல. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளே லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவர் அப்போ அவரோட 50s இருந்தாரு. அண்ட் அவரோட அப்பதைய குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 3வது 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவர் ஸ்கூலே படிக்கல. பட் இப்போ லா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. பக்கத்துல இருந்த புக் கடையில இவர் வச்சிருந்த காணை கொடுத்து புக்ஸ் வாங்குறாரு. மக்காச்சோளத்தை வச்சு லா புக்ஸ் வாங்கி லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன சட்டம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சில லாயர்ஸோட ஹெல்ப்னால அந்த கம்பெனி மேல கேஸ் போட ட்ரை பண்றாரு. 2008 போட ட்ரை பண்ணி எடுக்கல. அதுக்கப்புறம் 12 போட ட்ரை பண்ணி எடுக்கல. 14 போட ட்ரை பண்ணி எடுக்கல. ஃபைனலி 2015 அந்த கம்பெனி மேல கேஸ் போடுறாரு. இவரே போய் தேடி கண்டுபிடிச்சு சில எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அந்த கம்பெனியை வந்துட்டு சூ பண்றாரு. அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. கோர்ட் வந்து இந்த கம்பெனி மேல ஒரு 120K ஃபைனை போட்டு அந்த வேஸ்ட்டையும் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பெரிய கம்பெனிக்கார அப்படியே விட்டுருவானு திருப்பி அப்பீல் பண்றான். 16 வருஷம் கஷ்டப்பட்டு லா படிச்சு போட்ட கேஸ் வந்துட்டு இன்னும் இழுத்துட்டு இருக்குது. ப்ராபப்ளி அவர் வாழ்க்கை ஃபுல்லா இந்த கேஸ் முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னதான் இதுல ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லைனாலும் இது கேட்கும் போதே ஒரு பயங்கர கூலான ஒரு இன்சிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ். கேட்கும் போதே வந்துட்டு பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும் போது வாட்ஸ் ஸ்டாப்பிங் அஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு.